நேசிக்கும் நல்ல பிதாவே, நல்ல நேரத்திலையும் கூட நீர் எங்களோடு கூட இவ்வளவு நேரமாக இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ரகசியங்களையும் காரியங்களையும் வெளிப்படுத்தி ஜெபிக்க வைத்ததற்காக ஸ்தோத்திரமா ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்திலையும் கூட கர்த்தாவே அப்பா நீர் எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அதன்படி வாழ நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதன்படி அப்பா பிரயாசப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பனே வெறுமையை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீ பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் சொல்கிறார், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. நீங்க என்னென்ன காரியங்களுக்காக வேண்டுதலோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன பிரச்சனைகளோடு நீங்கள் வேண்டுதலோடு வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை வேண்டுதல்களை எல்லாம் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஏன்னா நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளையும் துயரங்களையும் வாழ்க்கையில் உள்ள காணப்படுகிற எல்லா அவமானத்தின் நிமித்தமாக நீங்கள் எப்படியெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்கிறீர்களோ, எப்படியெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறீர்களோ, அந்த வேண்டுதலுக்கு எல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். தாவீதோடைய வாழ்க்கையில் அப்படிதான். தாவீது அவனுடைய சொந்த வாழ்க்கையில சிறு வயதிலிருந்தே வசனத்தில் தேறினவனாகவும் வசனத்தை கற்றவனாகவும் ஜெபிக்கிறவனாகவும் காணப்பட்ட கொண்டிருந்த ஒரு மனுஷனா இருக்கிறான். ஆனா நாள்படையில் அங்க என்ன நடந்துச்சுன்னா, அவன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துச்சு, போராட்டங்கள் வந்துச்சு, அவமானங்கள் வந்துச்சு, நிந்தைகளும் நெருக்கங்கள் அவனை சூழ்ந்து கொண்டுச்சு. ஒரு சில காரியங்கள்ல இருந்து அவன் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை கூட வந்துச்சு. நீங்க அநேகர் அப்படிதான் நீங்க வந்திருக்கிறீங்க. கவலையோட, கண்ணீரோட, வேதனையோட, நிந்தைகளோட, நெருக்கங்களோட, அவமானங்களோட நீங்க வந்திருக்கிறீங்க. தாவீதோடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் சொல்கிற தாவீதை பார்த்து, உன் வேண்டுதல்கள் எல்லாம் நான் நிறைவேற்ற போகிறேன். அதே போலதான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக சொல்லக்கூடிய வார்த்தை, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உள்ள வேண்டுதல்கள் நிறைவேறும். நீ என்னென்ன வேண்டுதல்களுக்காக இத்தனை நாட்களை நீங்க ஜெபித்து பிரயாசப்பட்டு கொண்டிருந்தீங்களோ, இத்தனை நாட்களா ஐயோ கிடைக்கவில்லை என்று போராடி பிரயாசப்பட்டு கொண்டிருந்தீங்களோ, உங்க வேண்டுதல்களை தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை தொழிலையா இருக்கலாம், குடும்பத்திலேயா இருக்கலாம், பொருளாதாரத்திலேயா இருக்கலாம். என்னென்ன காரியங்களை நீங்க நெருக்கப்பட்டு இருந்தீங்களோ, உங்க குடும்பங்களோட நெருக்கங்கள் நிமித்தமா, நீங்க ஜெபித்த காரியங்கள் நிமித்தமா உங்க வேண்டுதல்களை தேவன் அங்கீகரித்து நிறைவேற்ற விரும்புகிறார். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைங்களே, தாவீதோடைய வாழ்க்கையில அப்படிதான் காணப்பட்டது. நீங்க சங்கீதங்களின் புஸ்தகத்துல 22வது அதிகாரத்துல 7வது வசனம் 8வது வசனம் ஒருவர் படிக்கலாம். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்றாங்க. பாருங்க, தாவீதோட வாழ்க்கையில எல்லாரும் ஜெபிக்கிறவனை பார்த்துதான் பரியாசம் பண்றாங்க. ஜெபிக்கிறவனை பார்த்துதான் என்ன செய்யறாங்க? அவனை தூஷணம் பண்றாங்க. உதட்டினால் என்ன செய்யறாங்க? அவங்க தூஷணம் பண்ணுறாங்க. நீ தேவனை நம்பி இருக்கிறியே, ஏன் உனக்கு இந்த பிரச்சனை, ஏன் உனக்கு இந்த போராட்டம், ஏன் உனக்கு இந்த கவலை, ஏன் உனக்கு இந்த வேதனைன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜெபிக்கிறவங்கள பார்த்தா பரியாசம் பண்ணுவாங்க. ஜெபத்துக்கு போகிற இடத்துலதான் அவங்கள பார்த்து என்ன செய்வாங்க? பரியாசம் பண்ணுவாங்க. ஆனாலும் தாவீது என்ன செஞ்சாரு? விடாப்படி அவர் என்ன செஞ்சாரு? ஜெபித்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்ல, நீங்க ஜெபத்துக்கு போறீங்களே, ஜெபத்துல அங்க போறீங்களே, இங்க போறீங்களே, ஆனாலும் அற்புதம் நடக்கல, அடையாளம் நடக்கல, மாற்றம் உண்டாகலன்னு சொல்லிட்டு உங்களையும் பார்த்து ஒரு நாள் பரியாசம் பண்ணி இருந்து கொண்டு இருக்கலாம். உங்களையும் பார்த்து ஒரு நாள் பரியாசம் பண்ணி இருக்கலாம். உங்களையும் பார்த்து இப்பொழுதும் பரியாசம் பண்ணி கொண்டு அவமதித்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வேண்டுதலை நான் கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன். காரணம், அந்த காரியங்களை நீங்க சகித்து கொண்டீங்க. அவங்க பரியாசம் பண்ணும்பொழுது நீங்க ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக அந்த சிக்ஷையை நீங்க சகித்து கொண்டீங்க. பாருங்க, தாவீதோடைய வாழ்க்கையில் அதே அதிகாரத்தின்
24வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். பாருங்க, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளின. பாருங்க, தாவீதோடைய வாழ்க்கையில எத்தனையோ உபத்திரவப்பட்டான். எத்தனையோ ஜனங்கள் அவனை அற்பமா எண்ணினாங்க. எத்தனையோ ஜனங்கள் அவன் ஜெபிக்கிறான்னு சொல்லிட்டு அருவருப்பா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு, ஆனாலும் தாவீது விடாப்பிடியா அந்த ஜபத்துல உறுதியா இருந்தான். ஜபத்தை அவன் பற்றி கொண்டிருந்தான். ஜபந்தான் எனக்கு ஜீவன், ஜபந்தான் எனக்கு வாழ்க்கை, ஜபந்தான் எனக்கு சகலவற்றையும் கொடுக்கும், இந்த ஜபத்திற்காக நான் என் ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய முழு மூச்சோட போராடி கொண்டிருந்தான். அதனால ஆண்டவர் சொல்கிறான், இந்த உபத்திரவத்தை எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில இருந்து பார்த்து, இந்த உபத்திரவத்தை எல்லாம் அவன் சகிக்கிறதை பார்த்து, அந்த உபத்திரவத்தின் கண்ணீர்களை அவர் பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். நீங்கள் என்ன உபத்திரவத்தோட வந்திருக்கீங்களா? கண்ணீரோட வந்திருக்கிறீங்களா? நீங்க இதெல்லாத்தையும் பார்த்து சகிச்சுக்கிட்டு வந்திருக்கிறீங்களா? உங்களை யாரோ ஒருத்தர் அற்பமா பார்த்துருக்கிறாங்களா? அருவருப்பா உங்களோட பேசி இருக்கிறாங்களா? ஆனாலும் நீங்க கிறிஸ்துவுக்காக உண்மையா இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்காக நீங்கள் வைராக்கியமா இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டருளினார். தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டருளுவார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளே கர்த்தர் தெளிவா சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்கள் சத்தத்தை கேட்பார். காக்கை குஞ்சுகளுக்கும் கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. மிருக ஜீவன்களும் கூப்பிடும் பொழுது கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். எல்லா ஜீவ ஜந்துக்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் எல்லாத்தோடைய சத்தத்தை கேட்டு அவர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூப்பிடும் பொழுதும் கர்த்தர் நமது சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தையும் பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனப்படும். அதுதான் கர்த்தருடைய சத்தம். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஜபங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் பண்ணுகிற விண்ணப்பங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் ஜெபிச்சேனே எனக்கு பதில் இல்லையே, ஐயோ நான் விண்ணப்பம் பண்ணினேனே எனக்கு விடுதலை இல்லையே, ஐயோ நான் கதர்னேனே, ஐயோ எனக்கு ஒரு மாற்றம் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்க வேதனையோட நீங்க தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்கள் அவமானத்தை எண்ணாமல் உங்கள் அவமானத்திலிருந்து விடுவிக்கும், உங்கள் துக்கத்திலிருந்து விடுவிக்கும், உங்கள் ஜபத்தை ஆண்டவர் என்று கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். சரி, அப்போ ஆண்டவர் நம்மளுடைய ஜபத்தை கேட்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? இந்த நல்ல தேவனுடைய சமூகத்துல காத்திருந்த பொழுது கர்த்தர் தெளிவா ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நம்ம எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்றால் நம்ம எப்படி வாழணும்னா, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்ப நம்ம ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் வேண்டும்னா தாழ்த்தணும். நம்ம ஜெபிக்கிறோம், எல்லாமே சரிதான், பல காரியங்களை நம்ம சொன்னாலும் நம்ம முக்கியமா ஜெபத்திற்கு வரும் பொழுது நம்ம தாழ்த்தணும். பாவத்தை அறிக்கை பண்றது ஒரு பக்கம் இருக்கலாம், நீதியா நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனா ஜெபிக்க வரும் பொழுது முதலாவது தேவ பிள்ளைங்க தாழ்த்தி ஜெபிக்க வரணும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, ஜெபிக்க வராங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டே இருப்பாங்க. ஆனா முதலாவது ஜெபிக்கிற பிள்ளைங்க தாழ்த்துறது கிடையாது, தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறது கிடையாது. தன்னை முற்றிலுமா ஏதோ ஒரு ஊழியக்காரங்க அர்ப்பணிக்கிறாங்கன்னா சரி, ஊழியக்காரங்க சொல்ற கேட்டு நம்ம அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நினைக்கலாம். ஆனா ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயங்களும் தேவ சமூகத்துல வரும்பொழுது தன்னை தாழ்த்தும். ஒரு விபச்சார ஸ்திரீ இயேசு கிட்ட வரும்பொழுது அவன் என்ன செய்யறான், தன்னை கண்ணீரினால் தன்னை தாழ்த்தி கொண்டு இருந்தான். அதனாலதான் அந்த அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவங்களுடைய சாபங்கள் மன்னிக்கப்பட்டது. பின்னால கத்த பார்த்தீங்கன்னா கத்த சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவளுக்கு சமாதானம் உண்டாயிற்று. யானே சமாதானம் இல்லை,
நம்ம தாழ்த்தல ஜெபத்துல. ஜெபிக்க போறோம், உபவாச கூட்டத்துக்கு போறோம், சபை ஆராதனைக்கு போறோம், ஜெப குறிப்புகள் எடுக்கிறாங்க, ஜெபத்தை நடத்துறாங்க. ஆனா நம்ம ஜெபிக்கும் பொழுது முதலாவது நம்ம என்ன செய்யல? தாழ்த்துறது கிடையாது. நம்ம தெரிந்த ஜெபத்தை நம்ம பண்ணிக்கொண்டே இருக்கிறோம், நம்ம தெரிந்த காரியத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். தெரிந்த காரியங்களை வைத்து நம்ம ஜெபித்தாலும் நம்ம தேவ சமூகத்துல தாழ்த்துகிறது கிடையாது. இந்த விபச்சார ஸ்திரியை பார்க்கும் பொழுது ஒரு பரிசேயர் வீட்டுல இருக்கிறான். எல்லா ஜனங்களும் குடியிருக்கிறாங்க. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக தன்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறவளாய் காணப்பட்டாள். ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்றால் தாழ்த்துகிற ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணும். தன்னை தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்யப்படுவான்? உயர்த்தப்படுவான். அப்ப நீங்க தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியும். தொழில பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, வருமானத்துல பிரச்சனையா, போராட்டமா இருக்குதா, நீங்க ஜெபிக்கிறீங்க நல்லதுதான். ஆனா நீங்க உங்களை தாழ்த்தி நீங்க ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அந்த விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்கிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் ஒரு சம்பவத்தை பார்த்து 3 காரியங்களை பார்க்க விரும்புகிறோம். ஒரு மனுஷன் தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது முதலாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு அப்படியே உண்டாகும். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க விசுவாசித்து தாழ்த்தி ஜெபிக்கணும். நீ ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கணுமா? விசுவாசிக்கணுமா? இல்ல ஆண்டவர் இந்த காரியத்துல அற்புதம் செய்வாரு. இப்ப நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இதுல ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு விசுவாசித்து நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணல? ஜெபத்தை நம்ம பண்ணிடுறோம், ஆனா அதுக்கு மேல ஒரு விசுவாசம் இல்லை. ஜெபத்தை பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவர் செய்வாரா சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு கேள்விக்குரிய இருக்கும். ஆனா நம்ம எல்லா விண்ணப்பங்களோட ஸ்தோத்திரங்களோட நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவன் இதை செய்வாருன்னு சொல்லிட்டு முதலாவது நீங்க விசுவாசிக்கணும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யற கிடையாது, என் குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணும், என் பொருளாதாரத்துல ஒரு மாற்றம் வேணும், என் குடும்பத்துல பிரச்சனைகள் மாறணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா என்ன செய்யறது கிடையாது? விசுவாசிக்கிறது கிடையாது. சில நேரத்தில் தாழ்த்த கூட செய்யறோம், ஆனா ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு நம்புறது கிடையாது. அதனாலதான் ஜெபம் கேட்கப்படவில்லை. வேதத்துல ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் பாருங்க. இங்க ஒரு சம்பவம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஒரு வேலைக்காரன் இயேசுகிட்ட வரான். இவன் திமிர்வாதமா கிடக்குறான், இவனுக்கு பிரச்சனை, இவனுக்கு போராட்டம் சொல்லிட்டு அவன் ஜெபம் பண்றான் ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு ஏதோ ஒரு தேவையில நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க வேலைக்காரன் பாருங்க, 100க்கு அதிபதி, அவனுடைய வேலைக்காரன் பலவீனமா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். இதே போல உங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து விடுதலை பெறணும், இதுல இருந்து ஒரு மாற்றத்தை பார்க்கணும், இதுல இருந்து ஒரு அற்புதத்தை பார்க்கணும் சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு இயேசுவை தேடி வந்திருக்கலாம். இல்லைன்னா ஜெபித்து கொண்டு இருக்கலாம், இல்லைன்னா வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒரு மனிதன் எப்படி தேவனை நோக்கி கூப்பிடுகிறானோ அதே போல நீங்களும் இன்றைக்கு தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்கிறார். 8வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். 100க்கு அதிபதி பிரதிபத்திரமாக, ஆண்டவரே நான் பாத்திரவான் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீங்க வேதம் தெளிவாய் சொல்லிடுறது. அவன் ஒரு ஜெபம் பண்ணுகிறான் பாருங்க. அந்த ஜெபத்துல எப்படி பண்றான்னா, என்னால ஒண்ணுமே முடியாது, இதுக்கு நான் பாத்திரவானே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்படுகிறான். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்கு என்னால முடியாது, நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு என்னால முடியாது, எனக்கு சோர்ஸே இல்லை, எனக்கு வழியே இல்லை, எனக்கு ஏதோ ஒரு வாசல் கூட எனக்கு அடைக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஒரு இடமே இல்லை,
நான் இதுக்கு பாத்திரவான் இல்லை, இவன் சுகமாவா, இந்த காரியம் நடக்கும் சொல்லிட்டு நான் பாத்திரவான் கிடையாது. இந்த காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, என்னால ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்படுகிறான். 100க்கு அதிபதி, ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்துல வரும் பொழுது அவன் தன்னை தாழ்த்துகிறான். எப்படி? என்னால ஒண்ணுமே ஆகாது, என் கீழே 1000 படை சேனாதிபதிகள் இருந்தாலும் என்னால் அவனை வியாதியிலிருந்து சுகப்படுத்த முடியாது, என்னால் அவனை குணப்படுத்த முடியாது என்று, இதற்கு நான் பாத்திரவான் அல்ல, எனக்கு அவனுக்கு சம்பளத்தை கொடுக்க முடியும், எனக்கு அவன் குடும்பத்தை பராமரிக்க முடியும் தவிர வேற ஒன்றுக்கும் நான் பாத்திரமாக கிடையாது. இது இந்த வியாதியிலிருந்து குணமாக்குறதுக்கு நாம் பாத்திரவான் கிடையாது, இது உம்மால் கூடும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்? தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்படுகிறான். நீங்க தேவனுடைய பிள்ளைங்கள் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே இந்த காரியம் என்னால முடியாத ஆண்டவரே, இந்த இவங்க மனம் திரும்புறது என்னால கூடாத காரியம், இங்க ரட்சிக்கப்படுறது என்னால கூடாத காரியம், இயேசுவே இந்த கடன் பாரங்கள் மாறுவது என்னால கூடாத காரியம், இயேசுவே இந்த பலவீனம் மாறுவது என்னால கூடாத காரியம். நான் மருத்துவமனைக்கு போயிருக்கலாம், நான் வேற சில இடங்களுக்கு போய் பார்த்திருக்கலாம், ஆனால் இந்த வியாதிகள் நீங்குவதற்கு என்னால கூடாத காரியம், உம்மாலதான் கூடும் என்று சொல்லி நீங்கள் தன்னை தாழ்த்தும் பொழுது அங்க என்ன நடக்கும்னா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது பாருங்க, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே ஆக கடவது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ முதலாவதாக நம்ம தாழ்த்தும் போது என்ன நடக்கும்? ஜெபம் கேட்கப்படும். அப்ப இன்னைக்கு நம்ம தாழ்த்துறது கிடையாது, நம்ம விசுவாசிக்கிறோம், ஆனா நம்ம தாழ்த்துறது கிடையாது. சிலவங்க விசுவாசிக்க மாட்டாங்க ஆனா தாழ்த்துவாங்க, சிலர் விசுவாசிப்பாங்க ஆனா தாழ்த்த மாட்டாங்க. ஏதோ ஒரு காரியம் மாறி மாறி இருக்கும். அதனாலதான் நம்ம ஜெபம் கேட்கப்படல, அதனாலதான் நம்ம விண்ணப்பத்திற்கு உடனே பதில் கிடைக்கல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட பேசக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி, ஏதோ ஒரு தேவையை நோக்கி, ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க ஜெபிப்பதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை பார்த்து மனதுருக்கத்தோட உங்களை தாழ்த்தி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஒருவேளை பின்வாங்கி, நான் ஜெபித்து பார்த்தேன் ஆனா எனக்கு அற்புதம் நடக்கல, நான் தேவ சமூகத்துல வந்து உபவாசம் பண்ணினேன் அற்புதம் நடக்கல, நான் வீட்டுல இருந்து நான் ஜெபித்தேன் ஆனா எனக்கு அற்புதம் நடக்கல, ஆனா யார் அற்புதம் நடக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோட கூட நீங்க இந்த நாள்ல வந்திருக்கலாம், இது கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் தெளிவா சொல்கிறார், முதலாவது நீங்கள் தாழ்த்துங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் நீங்கள் கூட பெற்றுக்கொள்வீர்கள். முதலாவது தாழ்த்துங்கள். நீங்க நம்ம தாழ்த்தாதனால்தான் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஜெபத்துல நம்ம தாழ்மை செலுத்தி நம்ம ஜெபிக்காதனாலதான் வெளியில போனாலும் மற்றவங்க முன்னால என்ன செய்ய காணப்படல, தாழ்மை காணப்படல, சுவாபம் மாறல. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க தாழ்த்தி பாருங்க, கண்டிப்பா மற்ற மனுஷர்களை பார்க்கும் பொழுதோ, மற்ற மனுஷன்கிட்ட பேசும் பொழுதோ, மற்ற மனுஷருடைய பழகும் பொழுதோ உங்கள்கிட்ட சுவாபம் மாறி இருக்கும், உங்க குணம் மாறி இருக்கும், உங்களுக்குள்ள அந்த தாழ்மை உண்டாயிருக்கும். இன்னைக்கு நம்ம தேவன்கிட்ட நம்ம தாழ்த்தாதனாலதான் நம்ம மனுஷன்கிட்ட நம்ம தாழ்த்த முடியல. வானாதி வானவர்கிட்டையும் பூமியும் சகல சகல காரியங்களையும் படைத்தவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தாதனாலதான் இன்னைக்கு நம்ம ஜெபம் கேட்கப்படவில்லை. அது மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் நம்ம என்ன செய்ய முடியல, தாழ்த்தி நம்ம காரியங்களை பேச முடியல, நம்ம தாழ்த்தி நம்ம என்ன செய்யல, தேவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்த முடியல. கோபம், எரிச்சல், காரியம் என்னது? தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தாதனால. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் அதான் தெளிவா சொல்லுகிறார், இன்னைக்கு முதலாவதாக தம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். முதலாவது ஜெபிக்கிறவருடைய குணம் எப்படி இருக்கணும்? தாழ்த்தணும். அப்ப தாழ்த்தும் போது அங்க என்ன நடக்குன்னா அற்புதம் நடக்கும். ஏதோ ஒரு பலவீனத்தோட வந்திருக்கலாம், பிரச்சனையோட வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நோக்கி சொல்கிறார், என் மகனே என் மகளே, நீ என்னை தாழ்த்து, நீ என்னை தாழ்த்து. நீ தாழ்த்தும் போது உன் சுவாபத்தை நான் மாற்றுவேன்.
நீ தாழ்த்தும் போது உன் கண்ணீர்கள்ல இருந்து நான் கண்டிப்பா பதில் கொடுப்பேன். நீ தாழ்த்தும் போது உன் விண்ணப்பத்திற்கு நான் பதில் கொடுத்து தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன். நீ தாழ்த்தும் போது உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாறும். நீ தாழ்த்தும் போது உன் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உயரும். நீ முழங்கால் படிவிட்டு தன்னை தாழ்த்தும் பொழுது ஒன்றே இல்லாம இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களை உயர பண்ண வைப்பா. நம்ம என்ன செய்யலைன்னா ஜெபிக்கிறாங்க, தாழ்த்துறது கிடையாது. நீ தெளிவா ஆண்டவர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு நாள்ல ஏதோ ஒரு நேரத்துல நம்ம ஜெபிக்கிற நேரத்துல சோர்ந்து போய் ஜெபிச்சிருக்கலாம், பலகீனத்தோடு நம்ம ஜெபிச்சிருக்கலாம், நிர்விசாரமா நம்ம ஜெபிச்சிருக்கலாம், அட்ட தேவனுக்கு மேல கோபத்தோட கொண்டு போய் நின்று நம்ம ஜெபிச்சிருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு கடமைக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவா சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ முதலாவது தாய், நீ தாழ்த்தி ஜெபம் பண்ணு, நீ கேட்டுக்கொள்ளுகிற எவைகளை நீ பெற்றுக்கொள்வாய். இல்லையா? ரெண்டாவதாக, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும், அவன் வாழ்க்கை எப்படி மாறும்? முதலாவதாக அவனுடைய ஜெபம் கேட்கப்படும். இரண்டாவதாக அவன் வாழ்க்கை எப்படி மாறும் என்று சொல்ல பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39ஆவது வசனம். இங்க ஒரு சம்பவத்தை சொல்லப்படுகிறது. கலிலியா நாடு முழுசும் இயேசு பிரசங்கம் பண்ணி பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்தார். 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பூமியில வரும் பொழுது பூமியில சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கவும் பிசாசுகளை துரத்தவும் ஜெப ஆலயத்துல பிரசங்கம் பண்ணவும் தேவனுடைய வல்லமை தேசத்துல வெளிப்படுத்தவும் அவர் இப்படிப்பட்ட மேலான காரியத்தை தேசத்துல செய்து கொண்டு வந்தார். இத ஒரு மனுஷன் கேள்விப்படுறான். யாரு கேள்விப்படுறான்னா, ஒரு குஷ்டரோகி என்கிற ஒரு மனுஷன், பலவீனத்தோட வியாதியோட பிரச்சனையோட இருக்கிற ஒரு மனுஷன் கேள்விப்படுறான். இயேசு என்னை தொட்டால் சுகமாகுமோ என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே, அவர் ஒரு நாள் அந்த இயேசு அவன் சந்திக்கிறான். ஐயோ, இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசுவை நான் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட அற்புதம் நடக்குமா, இயேசுவை என் குடும்பத்துல நான் ஏற்றுக்கொண்ட அற்புதம் நடக்குமா, இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அற்புதம் நடக்குமா, என் வியாதிகள் மாறுமா, என் பிரச்சனைகள் மாறுமா, என் பிசாசு பிடிச்ச கிரியைகள் எனக்குள்ள இருந்து விடுதலை உண்டாகுமா, இதுவரைக்கும் நான் பிறவியில இருந்தே குஷ்டரோகியா இருந்திருக்கிறேனே, எனக்கு இதுல இருந்து யாராவது விடுதலை கொடுப்பாங்களா என்று இதுல இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசு அடையாளங்கள் மூலமாக ஜனங்களை சுகப்படுத்துகிறார். இயேசு பகிரங்கமான காரியங்களை பேசுகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு அவன் என்ன செய்யறான் பாருங்க, முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று வேண்டிக் கொண்டான். உமக்கு சித்தனா என்னை செய்ய ஆண்டவர், அது தாழ்த்துறான் பாருங்க. உமக்கு சித்தனா இதை செய்யுங்க, உமக்கு சித்தம் இல்லைன்னா இதை செய்யாதீங்க. அவன் தாழ்த்தி ஜெபம் பண்றான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அதை பண்ணுங்க, ஆண்டவர் இதை பண்ணுங்க, ஆண்டவர் அப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும். ஆனா இந்த மனுஷன் பாருங்க, உமக்கு சித்தமான இதை செய்யுங்கப்பா, நான் வெறுமையா தாழ்த்துறேன், இத்தனை வருஷம் நான் வியாதியா இருந்துட்டேன், இத்தனை வருஷம் குஷ்டரோகியா இருந்துட்டேன், உமக்கு சித்தமான என்னுடைய குஷ்டரோகத்தை மாத்துங்க. என்னால முடியாது, என் வாழ்க்கையால முடியாது, எந்த ஒரு மனுஷனால முடியாது, எந்த ஒரு மனுஷியால முடியாது, என் குடும்பத்தாரால முடியாது, எந்த ஒரு மருத்துவரால முடியாது. ஆனா இயேசுவே, உமக்கு சுத்தமானால் எனக்குள்ள இருக்கிற இந்த குஷ்டரோகத்தை மாற்றுங்க என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம். நீங்க நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்ம தாழ்த்தி ஜெபிக்கணும். இன்னைக்கு அது நம்ம பண்றது கிடையாது. ஆண்டோடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்காம நம்ம மனுஷனுடைய சித்தத்திற்கும் நம்ம சுய சித்தத்திற்கும் இது நடந்தா நல்லா இருக்கும், ஆண்டவரே இது வேணும், ஆண்டவரே இது வேணும்னு சொல்லிட்டு நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். அப்படி ஜெபிச்சா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நம்ம முற்றிலுமாய் தாழ்த்தி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இதை பண்ணுங்க சொல்லிட்டு தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. 41ஆவது வசனத்துல இயேசு மனதுருகி, பாத்தீங்கன்னா மார்க் 1ஆவது அதிகாரம் 41ஆவது வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு மனதுருகி
கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அப்ப அவன் தாழ்த்தும் பொழுது அவன் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசுவே மனதுருக ஆரம்பிக்கிறார். வானத்தையும் பூமியும் உங்களை என்னையும் படைத்த தேவன் அவரே மனதுருக ஆரம்பிக்கிறார். எப்ப இயேசு மனதுருகிறார்னா, ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்தும் பொழுது தேவனே மனதுருக ஆரம்பிக்கிறார். நீ நம்ம ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையா? ஆண்டவர் ஏன் மனதுருக மாட்டேங்கிறாரு? ஆண்டவர் ஏன் விண்ணப்பத்தை கேட்க மாட்டேங்கிறாரு? ஆண்டவர் ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாருன்னா, நம்மளுடைய சுய சித்தத்தின்படி செய்தோம். நம்ம தன்னை தாழ்த்தாத போது, நம்ம ஜெபிக்கிட்டு கொண்டிருக்கும் பொழுதும் ஆண்டவர் நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார். எவ்வளவுதான் போராடி நீங்க பார்த்தாலும், எவ்வளவுதான் ஜெபிச்சு பார்த்தாலும், காலை முதல் இரவு முழுசும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் கதறி கூப்பிட்டாலும் ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டார். பாருங்க, நீங்க ஒரு தமாஷான ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க. எலியாவின் நாட்கள்ல பாகால் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவன் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பாகால் தெய்வத்துக்கு முன்னால போய் பாகாலே இறங்கி வாரு இறங்கி வாரு இறங்கி வாருன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்? கூப்பிடுறான், ரத்தத்தை சிந்துறான், இதோ இல்லாம ஒரு காரியத்தை செய்யறான். ஆனா அங்க என்ன வரல? பாகால வராது, சாதாரண பாகாலே வராது, விசாரணை கூட வராது. நீ அதுதான் நீ அங்க நடத்துறாங்க. தேவனுடைய பிள்ளைங்க என்ன செய்யறது இல்லை, தாழ்த்துறது கிடையாது. ஆனா தன்னுடைய சரீரத்தை ஒடுக்குவாங்க, உபவாசம் பண்ணுவாங்க, ரத்தத்தை கூட சிந்த வைக்கிற அளவுக்கு பிரயாசப்பட்டு ஊழியத்துக்கு போவாங்க. ஆனா தன்னை தாழ்த்துகிற அனுபவம் சொல்லிட்டு கிடையாது. நீங்க அவங்களும் அப்படிதான் பண்ணாங்க, தன்னை தாழ்த்துகிற அனுபவத்துக்குள்ள போகல. இன்னைக்கு தேவனை அறிந்து கொண்ட நம்ம, ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிற நம்ம, தாழ்த்துகிற அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வர வேண்டும். அப்போதான் அற்புதம் நடக்கும், அப்பதான் மாற்றத்தை பார்க்க முடியும், அப்பதான் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன்னா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன செய்யாதுன்னா வேதனையை கூட்டாது. இன்னைக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? தேவன் கொடுக்கிற பொக்கிஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? தேவன் கொடுக்கக்கூடிய விருப்பத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு சித்தம் இல்லை ஆண்டவரே, ஆனா உம்முடைய சித்தம் இதுல என்ன இருக்குதோ அதை என் வாழ்க்கையில செய்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இயேசு மனதுருகி என்ன செய்வார்னா, அந்த காரியத்தை உங்க குடும்பத்துல வாய்க்க பண்ணுவார், உங்க தேவைகளை வாய்க்க பண்ணுவார், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாய்க்க பண்ணுவார், உங்கள் பொருளாதாரத்துல வாய்க்க பண்ணுவார், உங்க குடும்பத்துல வியாதிகள்ல இருந்து முற்றிலுமா மாற்றத்தை உண்டு பண்ணுவார், உங்க கடன் பாரத்துல வந்து விடுதலை கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளை கண்ணீர்ல இருந்து ஒரு விடுதலை கொடுப்பார், கவலைகள் இருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். நீ முற்றிலுமாய் தாழ்த்த நீ ஒப்பு கொடுங்க. அதான் ஆண்டவர் என்ன தெளிவா சொல்கிறார். அது மாத்திரம் இல்ல, அது ஆண்டவர்கிட்ட இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவன் செய்யக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு காரியம், அதுதான் முக்கியமான ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் அதுதான். இன்னைக்கு அற்புதத்தை அவன் பெற்றுக்கொள்றான், தாழ்த்துறான், அற்புதத்தை பெற்றுக்கொள்றான். தேவனே மனதுருகி இந்த காரியத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அவன் என்ன செய்யறான் அதான் முக்கியம். பாருங்க, இப்ப அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்னா, அவன் புறப்பட்டு போய் என்னை குணப்படுத்தின இயேசுவை பற்றி நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னை குணப்படுத்தின இயேசுவை பற்றி நான் அறிவிக்க விரும்புகிறேன். என்னை குணப்படுத்தின இயேசுவை பற்றி நான் சாட்சியாக அறிவிக்க நான் விரும்புகிறேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், இயேசுதான் என்னை குணப்படுத்தினார், இயேசுதான் இந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், இயேசுதான் இந்த காரியத்திலிருந்து அற்புதத்தை செஞ்சார், இயேசுதான் என்னை உயர்த்தினார், இயேசுதான் எனக்கு வியாதிகள்ல இருந்து முற்றிலுமாய் சுகத்தை கொடுத்து இந்நாள் வரைக்கும் என்னை ஜீவனோட வைத்துக் கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், புறப்பட்டு போய் இந்த சந்ததி எங்கும் விளங்கும்படியாக பிரஸ்தாபம் பண்ண தொடங்கினான். அவன் எல்லா இடத்துலயும் போய் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துல இருந்து உங்களை விடுதலை கொடுத்திருக்காருங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துல இருந்து உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துல இருந்து உங்களை
விடுவிச்சு பாதுகாத்து உங்களை உயர்த்தி கொண்டே வந்திருக்கிறாருங்க. ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதனால ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க தயவு செய்ய மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க. ஆண்டவருடைய அன்பை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஒரு கிராமத்துக்குள்ள போய் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் என்னை கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிறாங்க. நீ இயேசுவோடைய வார்த்தையை பற்றி நீங்க சொல்லுங்க தேவனுடைய பிள்ளைங்களை. வேதம் அதான் தெளிவா சொல்லுறது. ஒரு குஷ்டரோகியே அப்படி செஞ்சான்னா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் எவ்வளோலாம் அற்புதம் செஞ்சிருக்கிறார். அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு. நம்மளை குஷ்டத்தோடையா இருந்தோம், நல்லா தானே பிறந்தோம், நல்லா தானே வாழ்ந்தோம். எத்தனையோ அற்புதங்கள் நம்ம கேட்கிற யாவற்றையும் செஞ்சு கொடுத்துருக்காருல. என்னென்ன காரியத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களா செஞ்சு கொடுத்துருக்காருல. யோசிச்சு பாருங்க. வெறுமையா வாழ்ந்தோம், பாவத்துக்கு நேரா போனோம், உலகத்தோட கூட தடுமாறி நம்ம வாழ்ந்தோம், உலகத்தோட இச்சைக்குள்ள, உலகத்தோட வேசிக்குள்ள, உலகத்தோட சிற்றின்பத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்த நம்மளை ஆண்டவர் கிருபையாய் நம்மளை ரட்சித்து மனதுருகி இன்னைக்கு நம்மளை மீட்டெடுத்து ஆண்டவருடைய வார்த்தையா நம்ம சொல்லாம இருக்கிறோம். ஏதோ ஒரு வியாதியிலேருந்து நம்மளை விடுவிச்சு எடுத்திருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுவிச்சு எடுத்திருக்கலாம், ஏதோ ஒரு பிசாசு பிடியிலேருந்து நம்மளை விடுவிச்சு எடுத்திருக்கலாம், ஏதோ ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்குலேருந்து விடுவிச்சு எடுத்திருக்கலாம், ஏதோ இயேசுவை பற்றி நம்ம இதுவரைக்கும் அறியாமல் இருந்த பொழுது இயேசுவை பற்றி அறியும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கலாம். ஆனாலும் இந்த குஷ்டரோகிக்கு இயேசுக்கு மேலே இருக்கிற அன்பு இன்னைக்கு நமக்கு இல்லையே தேவனுடைய பிள்ளைங்களே. சரி யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு குஷ்டரோகி இயேசு என்னை சுகப்படுத்தி விட்டார் என்று அவன் அறிந்த பொழுது அவன் என்ன செய்யறான்? அவன் சகல ஜனங்கள்ட்ட புறப்பட்டு போய் இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆஸ்தியை கொடுத்திருக்காரு, அந்தஸ்தை கொடுத்திருக்காரு, தேவைகளை சந்திச்சிருக்காரு, பொருளாதாரத்தை சந்திச்சிருக்காரு, குடும்பத்துல எவ்வளோ பெரிய செழிப்பை கொடுத்திருக்காரு. எல்லாம் இருந்த பிறகும் நமக்கு அந்த இயேசுக்கு மேல உள்ள அன்பு இல்லையே, நமக்கு அந்த இயேசுக்கு மேல உள்ள பாரம் இல்லையே. இயேசு நமக்காக மனதுருகிதானே இந்த காரியத்தை செஞ்சிருக்காரு. இயேசு நமக்காக மனதுருகிதானே நம்ம விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டிருக்காரு. ஆனா நம்ம இயேசுக்காக வைராக்கியமா போகலையே. இயேசு செஞ்ச காரியத்தை நம்ம மற்றவங்கள்ட்ட போய் சொல்லலையே. நம்ம என்ன பண்றோம்னா, சில நண்பர்கள் வெளியூர்ல இருந்து வருவாங்க. அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், வெளியூர்ல இருந்து வரும் பொழுது ஒருத்தவங்க புதுசா நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஏதாவது நல்ல இடங்கள் இருக்குதா சொல்லிட்டு சுற்றி பார்க்குற இடத்த கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம தெரிஞ்ச இடங்களுக்கெல்லாம் கூட்டி கொண்டு போவோம் இல்லை, தெரிஞ்ச இடங்களெல்லாம் கூட்டி பார்க்க கொண்டு போவோம் இல்லை. ஆனா நமக்கு நன்மை செஞ்ச இயேசுவை பற்றி, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கின அந்த இயேசுவை பற்றி, நம்ம குடும்பங்கள்ல அற்புதத்தை செஞ்ச இயேசுவை பற்றி யார் நம்ம மற்றவங்களுக்கு சொல்வது கிடையாது, யார் நம்ம சொல்வது கிடையாது. சற்று யோசித்து பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் இந்த நாளிலே தெளிவாய் சொல்கிறது என்னவென்றால், தயவாக சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள். இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு உங்களுக்கு செய்த நன்மைகளை, உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்க. உங்கள்கிட்ட கேட்பாங்கல்ல, எப்படி நீ இப்படி இருக்கிற? இயேசுதான் எனக்கு பலத்தை கொடுத்தார். எப்படி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற? இந்த பிரச்சனைகள் மத்தியிலும், இந்த போராட்டத்தின் மத்தியிலும், இந்த துக்கங்கள் மத்தியிலும் எப்படி இருக்கிற? அன்னைக்கு இயேசு எனக்கு உதவி செஞ்சனாலதான் இன்னைக்கு நான் கிருபையினால ஜீவனோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இயேசுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. முதலாவது எந்த இடத்திற்கு போனாலும், குடும்பங்களுக்குள்ள போனாலும் சரி, புறஜாதியரை சந்திக்கிறது போனாலும் சரி, சபைக்குள்ள போனாலும் சரி, எந்த ஜனங்களை பார்த்தாலும் இயேசுடைய நாமத்தை பற்றி நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த மனுஷன் பண்ணுகிறான். விடுதலை பெற்றுக்கொண்ட உடனே, இயேசுவே மனதுருகிட்டார் என்று அறிந்த உடனே அவன் செய்யக்கூடிய பிரதான ஒரு காரியம் இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஒரு விஷயம், சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம். வேதத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலராகிய பவுல் வாழ்க்கையில் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, நான் வைராக்கியத்தை எழுப்பி
அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். நான் வைராக்கியமா இருக்கேன். அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும், புறஜாதியார் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், என் ஜனம் எப்படியாவது ரட்சிக்கப்படணும். இவங்கெல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்களே, இவங்கெல்லாம் பாழடைஞ்சு போயிடுவாங்களே, இவங்களெல்லாம் பாவத்துக்குள்ள விழுந்துருவாங்களே, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு அவன் வைராக்கியமா எழும்புறான். ஏன்னா இயேசுடைய பிரசன்னத்தை பார்த்த ஒரு பவுல், இயேசு அவனுடைய வியாதியை மாற்றினார் என்று அறிந்து அவன் வைராக்கியம் கொண்டு அவன் என்ன செய்யறான்? சுவிசேஷத்தை அறிவிக்க அவனுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ வியாதிகள்ல இருந்து விடுதலை கொடுத்து இந்நாள் வரைக்கும் தேவன் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறாரே. எத்தனை பேர் நம்ம கிறிஸ்துவுக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டி கொண்டு இருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைங்கள், எப்பமோ நம்ம இறந்திருக்க வேண்டியது, எப்பமோ நம்ம ஒரு விபத்து மூலமாட்டோம், எப்படியோ ஒரு வியாதி மூலமாட்டோம், ஏதோ ஒரு பலவீனத்தின் மூலமாட்டோம் நம்ம மரித்து போயிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாட்டோம் நம்ம வாழ்க்கையை இழந்து போயிருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா தேவன் மனதுருகி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தாரே, அதை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். இதை அறிந்து கொண்ட பவுல் அவன் என்ன செய்யறான்? நாம் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களை எப்படியாவது சிலரை ரட்சிப்புகளை நடத்த வேண்டும், எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லிடணும், புறஜாதிக்குள்ள இயேசுவை பற்றி சொல்லணும், தேவன் அறியாத ஜனங்களுக்குள்ள இயேசுவை பற்றி சொல்லிடணும் சொல்லிட்டு அவன் வைராக்கியம் பாராட்டான். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 21, 22. இதன் நிமித்தமே தேவாலயத்தில் என்னை பிடித்து கொலை செய்ய என்ன செஞ்சாங்க? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க, என்னை துன்பப்படுத்த முயற்சி பண்ணாங்க, என்னை 39 அடிகள் அடித்தாங்க, என்னை வேதனைப்படுத்தினாங்க, என்னை சித்திரவதைப்படுத்தினாங்க. ஆனாலும் நான் தேவ அனுகிரகம் பெற்று இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் நான் சாட்சி கூறி வருகிறேன். பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க, இயேசு என் கண்ணை தொட்டார், என் வியாதியை மாற்றினார், நான் இயேசுவோடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த போனது உண்மைதான், இயேசுடைய ஜனங்களுடைய வேத புஸ்தகத்தை எரிக்க போனது உண்மைதான், இயேசுடைய பிள்ளைகளுடைய ஆராதனை கூடங்களை முடக்க போனது உண்மைதான். ஆனாலும் இயேசு ஒரு நாள் என்னை சந்தித்தார். இயேசு என் வாழ்க்கையில் ஒரு நாள் தமஸ்குக்கு போகும் பொழுது இடைப்பட்டார். அவர் என் கண் பார்வையை முற்றிலுமாக எடுத்து, என் கண் பார்வை முற்றிலுமாக நான் இழந்து விட்டேன். என் கண் பார்வையில கருவிழி வெள்ளையாக தான் தெரிந்து கொண்டிருந்து யாரையும் நான் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது, நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது தேவன் ஒரு நாள் என்னை சந்தித்தார். நான் தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் ஒரு நாள் என்னை சந்தித்தார். தேவன் என்னை சந்தித்த பொழுது அங்கே என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா, அனினியா மூலமா என் மேல கைகளை வைக்கும் பொழுது நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றது மாத்திரம் இல்லை, எனக்கு இழந்து போன கண் பார்வையை நான் மறுபடியும் நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு அவன் வைராக்கியமா என்ன சொல்றான் பாருங்க. மற்றவங்க என்னை கொலை பண்ண வந்தாங்க, என்னை அடிக்க வந்தாங்க, என்னை துன்பப்படுத்த வந்தாங்க, என்னை காயப்படுத்த வந்தாங்க, நிந்திச்சாங்க, தூஷணமா பேசினாங்க, பட்டணத்தை விட்டு புறம்பே தள்ளினாங்க. ஆனாலும் தேவ அனுகிரகத்தை பெற்று இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் நான் சாட்சி கூறி வருகிறேன் என்று போல் சொல்கிறான். சிறியோர் தான் யாருன்னு தெரியுமாங்க? குழந்தைங்க. குழந்தைங்களுக்கு அவர் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி எடுத்திருக்கார். இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பவுல்லாம் எடுத்து ஆரம்பிச்சிருக்கார். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த பவுல் அடிகளார் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? சிறுவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சின்னவங்கள்ட்ட எப்படி சொல்லியிருப்பாரு? ஒரு நாள் நான் வியாதியாக இருந்தேன்னா, ஒரு நாள் என் கண் பார்வை இல்லாமல் இருந்துச்சா, அந்த நேரத்தில் நான் ஏசப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்னா, என்னை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுத்து இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, இயேசு எனக்கு மனதுருகினாரா. மனதுருகின உடனே என்ன செஞ்சாரு? ஒரு ஊழியக்காரர் அனுப்பி என்னை தொட்டாரா.
தொடும் பொழுதே கண் பார்வை கிடைத்து விட்டது. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சிறு பிள்ளைகளுக்கு சாட்சியாக அறிவித்தார். சிறு குழந்தைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை சாட்சியாக அறிவித்தார். இன்னைக்கு நீங்க உங்களுடைய சாட்சி அறிவீங்க. அதே போலும் நீங்க அநேகர் எப்படி சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று அறியாம நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் ஜனங்களுக்கு எப்படி இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று அறியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க உங்களுடைய சாட்சியை சொல்லுங்க. உங்களுடைய சாட்சியை சொல்லும் பொழுது அங்க அற்புதங்கள் நடக்கும். அநேகர் தேவனால் தொடப்படுவாங்க. பாருங்க, அதுக்கு அடுத்த பெரியவங்களுக்கு அவர் எப்படி சொல்லியிருப்பாரு யோசிச்சு பாருங்க. நான் ஒரு நாள் மூர்க்கமா நடந்தேனா, என் வாழ்க்கையில நான் யெகோவா தேவனுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தேன், இந்த காரியத்திற்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது நான் தேவனுடைய ஆலயங்களை துன்பப்படுத்தினேன், தேவனுடைய பிள்ளைங்களை நான் துன்பப்படுத்தினேன். சகல ஜப வீடுகளில் கடந்து போய் நான் இந்த தேவனுடைய வேத புஸ்தகங்களை நான் கிழித்து போட்டேன், வேத வாக்கியங்களை நான் எரித்தேன். ஆனாலும் ஒரு நாள் தேவன் என்னை சந்தித்தார். ஒரு நாள் தேவனுடைய வாழ்க்கையில இடைப்பட்டார். நான் மூர்க்க குணமாய் இருந்தேன், நான் முரடனாய் இருந்தேன், கிறிஸ்தவங்களுக்கு நான் எதிரியாய் இருந்தேன், கிறிஸ்தவனுக்காக நான் ரோம அரசாங்கத்திட்ட இருந்து நான் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நான் கிறிஸ்தவனை துன்பப்படுத்துவதற்காக நான் கடந்து போய் கொண்டிருந்த நேரத்தில் இயேசு என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் வந்து சந்தித்தார். இயேசு என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் இடைப்பட்டார். அந்த இயேசுவை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என் வாழ்க்கையில விடுதலை கொடுத்த தேவன், என் வாழ்க்கையில குணத்தை மாற்றின தேவன், என் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்த தேவன். நான் இயேசுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் இன்றைக்குன்னு சொல்லிட்டு இயேசுதான் எனக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து என் வாழ்க்கையை இந்நாள் வரைக்கும் ஜீவனோட வைத்திருக்கிறாரே, அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சகல பெரியோருக்கும் அறிவித்திருப்பார். நீ தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் தன்னுடைய சாட்சியாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். வைராக்கியம் கொள்றார். எப்படியாவது ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், எப்படியாவது ஜனங்கள் மனம் திரும்பணும், எப்படியாவது ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வைராக்கியம் கொள்கிறார். அவர் வைராக்கியம் கொள்கிறனால அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தில இருந்து நம்மளை விடுவிச்சு கொண்டு வந்திருக்காருல்ல, நம்ம ஜபத்தை கேட்டு இருக்கிறார்ல, நம்ம ஜபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார்ல. அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக நம்ம வைராக்கியப்பட வேண்டாமா? கிறிஸ்துவுக்காக நம்ம அன்பு செலுத்த வேண்டாமா? நம்ம ஜபிக்கும் பொழுது இயேசு மனதுருகி தேவைகளை சந்திக்கிறார் அல்லவா? இயேசு மனதுருகி நம்ம காரியங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிறார் அல்லவா? அப்ப நம்மை கிறிஸ்துவுக்காக நம்ம மன வைராக்கியப்பட வேண்டாமா? சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளோட கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மன வைராக்கியம் பாராட்டி அவன் சகல ஜனங்களுக்கும் அவன் இயேசுவை பற்றி அறிவிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். நீங்க அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது பாருங்க. 4வது வசனம் 5வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம் பாருங்க. அவன் என்ன செய்யறான்னா வைராக்கியத்தோட எல்லா ஜப ஆலயங்களையும் போறான், இயேசுவை பற்றி அறிவிக்கிறான், இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறான், இயேசுக்காக வைராக்கியமா வாழணும், இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகுங்கள் என்று ஜப ஆலயங்களுக்குள்ள கடந்து போய் இயேசுடைய நாமத்தை அங்க மகிமைப்படுத்துறான் ஒரு பக்கத்துல. அடுத்த பாத்தீங்கன்னா இன்னொரு கூட்டத்தார் பவுலோட கூட வராங்க. அவங்க எங்க இருந்து வராங்கன்னா 5வது வசனம் சொல்லப்படுகிறது, மக்கெதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்த பொழுது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதர்களுக்கு திருஷ்டாந்தம் பண்ணினார். அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சுங்க. இயேசுவை பற்றி இந்த ஜனங்களுக்கு எப்படியாவது வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும், இயேசுடைய நாமத்தை இந்த இடத்துல மகிமைப்படுத்தி கொடுக்க வேண்டும், இயேசுவை இந்த இடத்துல முழுமையாக அவருடைய சாயலின் தத்ரூபத்தையும் வெளிப்படுத்தி கொடுக்கணும், சபைக்கு வெளிப்படுத்தணும், யூதருக்கு வெளிப்படுத்தணும், புறஜாதியருக்கு வெளிப்படுத்தணும் சொல்லிட்டு அவனுக்குள்ள அந்த வைராக்கிய நிமித்தமாக அவன் என்ன பண்றான், எல்லாம் சொல்லப்படுகிறது பாருங்க. நீங்க 8வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது ஒரு படிக்கலாம். 8வது வசனம், ஜப ஆலய தலைவனாகிய கிறிஸ்து என்பவன்
தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுறது பாருங்க, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க. அது கொரிந்திய பட்டணமே சுவிசேஷத்தை கேட்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுகிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனையோ முறைகள்ல தேவன் நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மளுடைய ஜபங்களை அவர் நம்மளுடைய தூபங்களாக ஏறெடுத்து ஜபங்களை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தினார் அல்லவோ, ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவத்தை மன்னித்தார் அல்லவோ, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வியாதிகளை மாற்றினார் அல்லவோ, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கண்ணீர்களை மாற்றினார் அல்லவோ. ஆனால் நீங்களும் நானும் இயேசுக்காக இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிற சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக இடைப்படுகிறது. என்னுடைய பிள்ளைங்களை எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? இந்த நாள் ஒரு பொருத்தனை பண்ணலாமா? நான் பார்க்கிற ஜனங்கள்கிட்ட, நான் பழகிற ஜனங்கள்கிட்ட, என்னோடு கூட பேசுகிற ஜனங்கள்கிட்ட ஏதோ ஒரு வழியில உங்களுடைய வார்த்தையை நான் அறிவிக்க ஆண்டவரே, உங்களுடைய அன்பை குறித்து நான் பேசுகிறேன் ஆண்டவரே. நீர் எனக்காக மனதுருகி என்னுடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகளை சந்தித்தீர் அல்லவா? ஒரு குஷ்டரோகனுடைய வாழ்க்கையில நீர் மனதுருகின காரியத்தினால, ஒரு குஷ்டரோகியோடைய வாழ்க்கையில நீ மனதுருகினால் அவன் சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பான். இன்னைக்கு நீங்க எங்க வாழ்க்கையில எங்களை இடைப்பட்டு ஜீவனை கொடுத்து பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் நடத்துனீங்க ஆண்டவரே. எங்கள் மேல நீங்க மனதுருகினீங்க ஆண்டவரே. ஆனா நாங்கள் இன்னைக்கு ஒன்று காரியங்கள் நாங்கள் செய்யல, உமக்கு எந்த ஒரு காரியங்களை நாங்கள் செய்யல. இன்னைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவோமா, இன்றைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு குஷ்டரோகியே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா எனக்கு நல்லா இருக்குது ஆண்டவரை கை, நல்லா இருக்குது ஆண்டவரை காலு, நல்லா இருக்குது ஆண்டவரை என் சரீரம். இன்னைக்கு நான் எப்படியாவது உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன், எப்படியாவது நான் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் தகப்பனேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயில திறந்து கேட்கலாமா? எல்லாரும் வாயில திறந்து கூப்பிடுங்க. தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆவியில வைராக்கியம் கொண்டு, ஆவியில வைராக்கியம் கொண்டு இப்பொழுது சுவிசேஷம் அறிவிப்பேன்னு சொல்லிட்டு இங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை, தேவனுடைய விசேஷ வல்லமை, தேவனுடைய கிருபையின் வல்லமை, தேவனுடைய மகிமையின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேல இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் மேல இறங்கி வருவதாக, ஒவ்வொருவர் மேல இறங்கி வருவதாக. என்னுடைய வல்லமை இறங்கி வருவதாக. கிருபையினால, கிருபையினால இன்றைக்கு ஒவ்வொருவர் தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஜபங்கள் கேட்கப்படுவதாக, அவருடைய ஜபங்கள் கேட்கப்படுவதாக. இன்றைக்கு பாவங்கள் உங்களுடைய சமுத்திரம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்ப உங்களுடைய சமுத்திரம் அறிக்கை பண்ணும் பொழுது இன்றைக்கு அவருடைய ஜபங்கள் கேட்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜபம் கேட்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே திரு சமூகத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க, அந்த வார்த்தைக்கு நாங்கள் அறிக்கை பண்ணி இருக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் அறிவிக்க, உங்களுடைய வார்த்தை குறித்து நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த, உங்களுடைய வார்த்தை குறித்து நாங்கள் மகிமைப்படுத்த சகல ஜனங்கள்கிட்ட நாங்கள் அறிவிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கீங்க, இடைப்பட்டு இருக்கிறீங்க. சகல ஜனங்களை உம்மண்டலத்தில் கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அறிக்கை பண்ணுகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென்.